மஞ்சு அப்பா பூஜை முடிச்சாச்சு, பேப்பரை தேடுவா, போய் எடுத்து ஓடு. அண்ணா அண்ணா, சரி இன்னைக்கு உன்னை எழுப்புறதுக்கு உன் வாயில உப்ப வச்சு பாக்குறேன். ஐயோ உப்பு என்னடி காலங்கத்தால தூங்குறச்ச வாயில உப்பு போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன தேதி? நீயே சொல்லிட. 1ஆம் தேதி. ஐயோ 1ஆம் தேதியா? ஆமா, கீழ அப்பா பட்ஜெட் நோட்டை வச்சுட்டு உன் சம்பள கவருக்காக காத்துட்டு இருக்க. இப்பே கொடுத்துறேன். ஐயோ, ஒவ்வொரு மாசமும் நீ சம்பள கவரை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சமத்து மாசம் மாசம் இதானே சொல்லிட்டு இருக்கேன். அப்பா இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கா? சரியா இருக்குப்பா. போங்க. அப்பா நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? எஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பா. டேய் அனந்தோ, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. அம்மா, நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா. டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்திருக்கா. ஓடி பைத்தியக்காரி. அவன் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான், பாஸ் பண்ணான். பரதேசி பரதேசி. அவன் பாஸ் பண்ணதுக்கே நான் தான்டா காரணம். நான் தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன். ஐயரோட கைராசியாக்கும். எல்லாரும் சும்மா இருக்கேனா? அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், பாஸ் பண்ணா. இதுல நீங்க எல்லாரும் என்ன பங்கு போட்டுக்கிறேன்? ஷட் அப். என்னது? அம்மா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தா. எல்லாரும் மூடி நில்லுங்கோ, வாய. சுமாரே என் கண்ணா பாரா கொண்டே. இவா சொல்றதுல காதலே போட்டுக்காத. நான் உன் பக்கம் தான். நீ கஷ்டப்பட்டு படிச்ச, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த, அவ்வளவுதான். நீ சொல்றது தப்புமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே பரீட்சை நேரத்துல தினம் மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அம்பாளோட அருள்னாலதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். மூஞ்சி பாரு. மாவை வந்துட்டேன். இந்த வாரம் ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் பாம் ஆயில் தான் பாக்கி. அத அடுத்த வாரம் தான் ஊத்துவானா. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம் மாமி. மணி மாமா. என்னடா ரகு? என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, நீங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கி வந்துட்டேன். ஏண்டா வாசல்லையே குடுக்குறியே? யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா? ஆமா, ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது? இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா. மாமிக்கு கை ரொம்ப நீளம். சீக்கிரம் போய் சமைங்க. நான் சொல்லிப்டே மறந்துடாதீங்க. சொல்லிட்டேன் மறந்துடுறேன். சரி, நீ தமிழ்ல தானே சொன்னேன், லாட்டின்ல சொன்னேன். அதுக்கு இல்ல, நீங்க அங்க ஆபீஸ் போ. நான் அண்ணா வத்திர பார்க்க போட்டுருக்கேன். நீயே உளறாய். போமா, இங்க வா. இங்க வாமா. என்னமா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? சும்மா அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அப்பாவை எதுக்குமா தொந்தரவு பண்ற? பெரிய மனுஷாட்ட பேசுறேன். என்னன்னா என்னடி அம்மா பொண்ணு ஒருத்தி நோண்டிக்கிறேன். மஞ்சு ஜாதகம் தானே இதோ பாக்கெட்ல இருக்கு. ஆபீஸ் போனே திருச்சிக்கு கரெக்டா விலாசப்படுத்தி கரெக்டா அனுப்பிச்சுடுறேன். போஸ்ட்போன் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. ஹலோ அம்மா, என் ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சு பார். ட்ரெஸ் பாழாகாம இருக்கணும்னா ட்ரெஸ் எல்லாமே வந்திருக்கணும். திமிருடா உனக்கு. தடியா. என்ன சொன்ன? தடியா. நீ தடியான்னு சொல்றது என் காதுல வரியான்னு விழுது. வரியா? யூ ஐ
கே ரகுராமன் 45 நஞ்சுண்டன் தெரு மந்தவெளி சென்னை 6,28,000. அம்மா தாயே, அதுக்காக நேரம் அங்கெல்லாம் வந்துடாத. எங்க அப்பா இருப்பாரு. நாம வேற இடத்துல வச்சுக்குவோம். Idiot. என்னடா அது, ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம். ஒருவேளை டாக்ஸில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவெளி நஞ்சுண்டந்தரு போகணும், கபாலி கோயில தாண்டிட்டு நம்ம போகணும். டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவோம் சார், சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டரை பார்த்து துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர் எல்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர், எப்படி இருக்கு? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதசுரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடான்னு விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினியே வராம இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காளா? எல்லாரும் நன்னா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சார அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி சம்பாதிச்சதான் நான் போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதுமா, போதும். எவ்வளவு போட்டுட்ட? போதுமா. சாம்பார் விட்டுமா? விடுமா. திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்து. போருமா பாருங்க, போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு உண்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் சாப்பிடுங்கிறான். படுவா நல்லா சாப்பிடுறேன். போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன கூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. ஓ, எனக்கு போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ?
சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா போதுமா 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 போதும் போதும். ரசம் விட்டுமா? வேண்டாம்மா, வயிறு சரியில்லை, நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன். சரி. அத்திம்பேர், ம், வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க, கடமுடா பண்றது. ம். இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சாம்பார் விட்டுருக்கேன். என்னடா பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தினேன்? நான் நேரா அங்க போக வேண்டியிருக்கும். ஏடா பாப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? டான்னு 9:30 9:30க்கு போயிடணும் அத்திம்பேர். 10 மணிக்கு கோர்ட்டு? நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? என்ன ராமநாதன்? ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா, அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. ஆ, இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா. பகவானே, அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, சாம்பாரே விட்டு. ஏடா பாப்பா, நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. அத்திம்பேர், நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறே? இந்த ஆத்துக்கு விளக்கேற்றதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட்.